கேரள மாநிலத்தில் ஓட்டலுக்கு திருடச் சென்ற திருடன் சுட சுட ஆம்லெட் பீஃப் கறி சாப்பிட்டு விட்டு சொகுசாக பணத்தை திருடிச் சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. தலைக்கு மேல் இருந்த சிசிடிவியை கவனிக்காத திருடன் போலீசாரிடம் தொக்காக சிக்கியது எப்படி? ஏதோ சித்தப்பா வீட்டிற்கு விருந்துக்கு சென்று சிறப்பித்து விட்டு வருவது போல ஹோட்டல் ஒன்றுக்கு திருடச் சென்ற திருடர் நிதானமாக ஆம்லேட் பீஃப் கறி என ஒரு வெட்டி விட்டு பணத்தை திருடிச் செல்லும் காட்சிகள் தான் இவை. சிசிடிவியில் சிக்கிய உல்லாச திருடன் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கா? கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் சந்திரநகர் பகுதியில் அந்த ஹோட்டல் அமைந்துள்ளது. அந்த ஹோட்டலை வெகு நாட்களாக நோட்டம் விட்டு வந்த திருடர் சம்பவத்தன்று இரவு களத்தில் இறங்கியிருக்கிறார். திருடத்தான் வந்திருக்கிறோம் என்ற அச்சமோ பதற்றமோ சிறிதும் இல்லாமல் ஹோட்டலுக்கு சென்ற திருடர் முதலில் சாப்பிட்டுவிட்டு திருடலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். அங்கிருந்த முட்டைகளை எடுத்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு விட்டு குளிர்சாதன பெட்டியை திறந்து பார்த்திருக்கிறார். அதில் பீஃப் கறி இருப்பதை பார்த்து மனமகிழ்ச்சி அடைந்த திருடர் அதை வேக வைத்து ஒரு வெட்டி இருக்கிறார். அதன் பின்னர் நிதானமாக ஹோட்டலை அலசி ஆராய்ந்து ஆய்வு செய்து அங்கிருந்த 25,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார். மறுநாள் ஹோட்டலுக்கு வந்த ஊழியர்கள் பணம் திருடு போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது குற்றவாளி யார் என்கின்ற அடையாளம் தெரிய வந்தது. முதற்கட்ட விசாரணையில் ஊராக சென்று கைவரிசை காட்டி வரும் மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த ரப்பாயி அனீஷ் என்கின்ற சிவக்குமார் தான் அவர் என்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் அனீஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். திருடி பயத்தை துரைத்த அனீஷ் வேறு எங்கெல்லாம் கைவரிசை காட்டியுள்ளார், ஆம்லேட் போட்டுள்ளார், பீஃப் கறி சாப்பிட்டுள்ளார் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.